ஹாய், பிரச்சனையால் நான், பிரச்சனைக்காகவே நான். இன்று நான் பார்க்க போகும் பிரச்சனை, என்னை அடிமைப்படுத்தினாங்க. தலித் அரசியல் காலங்காலமாக நான் இப்போ என்ன படிக்க வைக்கல, அவங்களே படிச்சிருந்தாங்க. அதனால நான் ரொம்ப சுரண்டப்பட்டவன், நான் வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் போயிட்டு இருக்குல்ல இந்தியாவில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அதுக்கு நீ அடிமை. கரெக்டா? ஸோ எப்படி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவன் அடிமையாகிட்டாங்க. புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு கேம் நடக்குது, ஒரு வார் நடக்குது. அதில் ஜெயிச்சவன் தோத்தனை அடிமைப்படுத்துவான். ஆனால் அவன் திரும்ப எழுந்து வந்து அவன் அடிப்பான். அப்படிதான் நிறைய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு. நிறைய சாம்ராஜ்யம் திரும்ப தமிழ்நாட்டையும் பார்த்தா சேர, சோழ, பாண்டிய திரும்ப ஒரு ரொட்டேஷன் மாதிரி வந்திருக்கு. உலக லெவலையும் அப்படி நடக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, நீ அடிமை அப்படின்னு முத்திரை கொடுத்துட்டாங்க. அதுதான் ஒரு அரசியல் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த மக்களுக்கும் யோசிக்கிறாங்களா, நீ அடிமை இல்லைன்னா அந்த டைம்ல நீ ஜெயிச்சுதான் நான் அந்த டைம் அடிமையா இருந்திருப்பேன், திரும்ப எனக்கு வாய்ப்பு கூட நான் அடிக்கிறேன், திரும்ப அப்படி அடிக்கிறேன், அப்படி கேட்கறது தானே லாஜிக். ஆனா இந்திய அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு, ரிசர்வேஷன் என்ற பேர்ல இவங்க எல்லாம் காலங்களாம் அடிமை இருந்தாங்க. நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் புடுங்கணும், வாயில சரி அப்படின்னு பேசி ஒரு அரசியல் பண்ணிட்டு மக்கள்கிட்ட சுரண்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. டேய், படிப்பு என்பது ஒரு அறிவுன்னு சொல்ல முடியுமா? படிச்சவன் தான் எல்லாமே கண்டுபிடிச்சானா? படிச்சவன் தான் புத்தகத்தை எழுதுனானா? கிடையாது. நீதி படிப்பு அந்த காலத்துல இருந்து அது மாதிரி வாழ்ந்தவங்க புத்தகத்தை எழுதிச்சா அதை படிச்சுட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் படிப்பே கிடையாது. ப்ராக்டிக்கல் விவசாயம், எவன் விவசாயம் பண்ணா? உழைச்சவன் தான் விவசாயம் பண்ணான். ஓகேங்களா? புத்தகத்தை படிச்ச விவசாயம் பண்ணான் அந்த காலத்துலலாம். அதை பார்த்து ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு அவன் ஒரு அறிவாளி காமிச்சிக்கினான். ஆனால் உழைக்கிறவன் தான் அந்த அறிவு இருக்கும், தவிர புத்தகத்தை வச்ச அந்த அறிவு இருக்காது. ஸோ எப்படி மக்கள் எல்லாம் ஒரு மந்த நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க எல்லா தலைவர்களும். இப்போ நான் விளையாட்டில் ஜெயிக்கிறேன், விளையாட்டு நடக்குது, நான் தோத்துன்னு வச்சுங்க, என்ன அடிமை குத்துருவியா காலத்துக்கும்? திரும்ப நான் அவனை அடிக்க மாட்டேன். நான் வாய்ப்பு அடிச்சா அதான கேம். அது மாதிரி உருவாக்கும். ரிசர்வேஷன் என்ற பேரில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இன்னும் காலங்காலம் அடிமையாக இருந்தாங்க. இனிமேல் அடிமையாக தான் இருப்பாங்க ஓசி கிட்ட அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி, என்னடா டேய் எனக்கு சிரிப்பு தாண்டா வருது, கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கடா விடு. ஆனால் மக்கள் ஓசி பாவமா, ஓசி வந்து நினைக்கிறான், ஐயோ நம்மளோட வாய்ப்பு வச்சிருப்பான், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உருவாக்கிட்டான். லாஜிக்காக பார்த்தா ஓப்பன் கம்ப்ளீட் தான் வைக்கணும். ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான், அப்படிதான் சிஸ்டம் கொண்டு போனது தவிர இது ஒரு மாதிரி சிஸ்டம் போயிட்டு இருக்கு. மக்களாக கடைசி வரைக்கும் அடிமைப்படுத்தணும்னு தமிழ்நாட்டில் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி மாற்ற முடியுமா? நானும் யோசிச்சுதான் இருக்கேன். மக்களை வந்து ஒரு பண்ணாடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பஞ்ச பண்ணாடை, அது மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏதாவது கிடைக்குமா, உங்களுக்கு உதவி கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, செலவு கிடைக்குமான்னு மக்கள் மென்டாலிட்டியை மாற்றிட்டாங்க. அரசியல் கேடு கட்டவங்க. அது எப்படி மாற்றணும்? என்னால் மாற்ற முடியாது, நான் ஒரு தனியாள். ஆனால் நான் ஒரு ஆன்மீகவாதி கூட. ஆன்மீக சிந்தனையால் தான் மாற்ற முடியும். பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணுறேன். எப்படி ட்ரை பண்ணுறேன்னா, சும்மா தான் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். மக்கள் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு ஒரு நேர்மையாக இருக்கா? இல்லை. ஏதாவது சேவை கிடைக்குமா, நம்ம எடுத்த மாதிரிக்கு ஏதாவது மேலே போக முடியுமா அந்த யோசிக்கணும், தவிர ஜெயிச்சுட்டு உள்ளே வரணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, பார்க்கலாம். எனக்கும் தான் இதெல்லாம் மாறணும்னு தோணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறாங்க? மாறுமா? வாய்ப்பு இருக்கா? பார்க்கலாம். நன்றி.